திமுகக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே ஆகாது. இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கருணாநிதி பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டார்ன்றது இந்த நாடு அறியும். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அவலங்களை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை விந்தியா, முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். தகுதியான கருணாநிதி மகள் கனிமொழிய ஒதுக்கி டம்மியாக்கி ஒண்ணுமே தெரியாத உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கணும்னு துடிக்கிற ஸ்டாலினோட ஆணாதிக்கம் இந்த நாடறியும். திமுகவை நம்பி அந்த கட்சியில இணைஞ்ச குஷ்புல இருந்து பூங்கோதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது இந்த நாடறியும். திமுக பதவியில இருக்கிற பெண்களுக்கும் சரி, அவங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி, திமுக கிட்ட இருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு 6 மாச குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுக்கு என்ன காரணம்? குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம். போதை வெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம். பிரியாணி பஞ்சு மிட்டாய் எல்லாம் ஒழிக்க துடிக்கிற இந்த திமுக அரசாங்கம் கஞ்சாயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அரசாங்கமே விற்கிற கவர்மெண்ட் சாராயத்தையும் அழிக்க நினைக்கிறது கிடையாது. ஏன்னா திமுக நாட்டு பத்தி கவலையே கிடையாது. காந்திஜி ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல தனியா நடந்தனைக்கு சுதந்திரம் வந்ததா அர்த்தம்னு சொன்னாரு. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிற இந்த திமுக ஆட்சியில பட்ட பகல்ல கூட நடு ரோட்ல தனியா ஒரு பெண்ணால நடக்க முடியறதில்லை. பெண்ண கடவுளா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவும் திமுகவோட அமைச்சர்களும் பெண்களை பெண்களா கூட மதிக்கிறதில்லை. அவங்கள செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.